ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அக்கா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் போடுங்க, பிரெக்னன்சி சிம்டம்ஸ் போடு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 15 சிம்டம்ஸ் இருக்கு. எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது, என் ஃப்ரெண்டுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் அந்த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணன்றத டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, கல்யாணம் ஆனவங்களும் சரி, ஆக போறவங்களுக்கும் சரி, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு நம்ம பிரெக்னெண்டா இருக்கோமா இல்லையான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 15 சிம்டம்ஸ் இருக்கு. அது என்னென்னு ஸ்கிரீன்ல போடுறேன். அதுல என்னென்ன சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா, தலைவலி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். தலைவலி தாங்க முடியாத தலைவலி இருக்கும். வாந்தி, சில பேருக்கு வாந்தி இருக்கும், சில பேருக்கு வாந்தி இருக்காது. எல்லாருக்கும் வாந்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. வாந்தி எது சாப்பிட்டாலும் வாந்தி எகித்துன்னு வாந்தி வர மாதிரியே இருக்கும். அப்புறமேட்டா சில பேருக்கு ரொம்ப மயக்கமா இருக்கும், நிக்க கூட முடியாது. அந்த மாதிரி சில பேருக்கு மயக்கமா இருக்கும். சில பேருக்கு ஃபீவரும் ரொம்ப அதிகமா இருக்கும். மூச்சு திணறல், சில பேருக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி சொல்றது, ரொம்ப வீசிங் ப்ராப்ளம் மாரி சில பேருக்கு மூச்சு திணறல் அதிகமா இருக்கும். இதய துடிப்பு சில பேருக்கு ரொம்ப அதிகமா துடிக்கும். நார்மலா துடிக்கிறத விட இதய துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதெல்லாம் வச்சு கூட நம்ம பிரெக்னெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட கண்டுபிடிக்கலாம். சில பேருக்கு அடிக்கடிக்கு யூரின் வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 10 வாட்டி 15 வாட்டி கூட யூரின் போவாங்க. சில பேருக்கு அடிக்கடிக்கு யூரின் வந்துட்டு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, மார்பகத்தை சுத்தி அப்படி ஊசி வச்சு குத்துற மாதிரி சில பெயினா இருக்கும். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல நம்மளோட பிரெஸ்ட் வளரக்கூடிய அறிகுறி தான் அது. அதனாலதான் அந்த மாதிரி பெயினா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, அப்படி சொல்றது, சில பேர் படுத்த இடத்துலயே படுத்துட்டே இருப்பாங்க, எழுந்துக்க முடியாது, எந்த வேலையுமே உங்களால செய்ய முடியாது, அப்படியே சோம்பேறித்தனமா உடம்பு அப்படியே இருக்கும். அதுவும் ஒரு அறிகுறி தான். சில பேருக்கு அடிவயிறு ரொம்ப பெயினா இருக்கும். அப்படியே ரொம்ப சுருக்குன்னு குத்தும். நடக்கும் போதும் சரி, உட்காரும் போதும் சரி, ரொம்ப அடிவயிறு குத்திக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா, சில பேர் சில ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சில பேர் ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க, ரொம்ப பசி எடுக்கும், ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க. சில பேருக்கு பசியே எடுக்காது, பசியே எடுக்கலாம் தண்ணி குடிச்சாலும் அதான் சில பேருக்கு வாந்தி எல்லாம் வரும். அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிம்டம்ஸ் இதுதான். இதுக்கு மேலேயே சிம்டம்ஸ் இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சது இதுதான். இப்ப இதுல இருந்து எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, நான் சொன்ன சிம்டம்ஸ்ல பாதி பேருக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம், அந்த சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம், நிறைய சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா உண்மையாலே சொல்ல போனா இதுல எனக்கு எந்த சிம்டம்ஸுமே கிடையாது. எனக்கு இருந்த ஒரே ஒரு சிம்டம்ஸ் தலைவலி மட்டும்தான். இதை வச்சு மட்டும் நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு யூஸ்வலா தலைவலிலாம் வர்றதுதான். சரி, நானே எங்க அம்மா கிட்டயும் போயிட்டு சொன்னேம்மா, இதே மாதிரி எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லம்மா, மத்தவங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லம்மா, தலைவலி மட்டும்தான் இருக்கு, ஆனா டேட் மட்டும் எனக்கு தள்ளி போதுமா, எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லம்மா நான் அவங்க கிட்டயே சொன்னேன். அப்புறமேட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட அந்த சைட்ல எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது எந்த சிம்டம்ஸுமே இல்லாம கூட பிரெக்னெண்டா இருப்பாங்களாம். அது போலதான் நான் பிரெக்னெண்டா இருந்திருக்கேன் போல. எனக்கே ஒரு காமெடியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எந்த சிம்டம்ஸுமே கிடையாது. நானே வேற்று உலகவாசியா என்னன்னு தெரியல. இங்கிலீஷ்ல ஏலியன் நினைக்கிறேன். நானா ஏலியனானு எனக்கே தெரியல, ஏன்னா எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்ல. அப்புறம் நிறைய பேர் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி கெஸ் பண்றதுன்னு வேற கேக்குறீங்க. பிரெக்னெண்டா இருக்குங்க நீங்க, உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேர் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி கெஸ் பண்றதுன்னு வேற கேக்குறீங்க. மேல் வயிறு இருந்தா ஆம்பளை குழந்தை, கீழ் வயிறு இருந்தா பொம்பளை குழந்தை அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி எல்லாம் அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்பாம இருக்க முடியல, நம்பவும் முடியல. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. அவங்க கிட்ட நான் கேட்டேன், எப்படி சொல்றது, அவங்க கிட்ட நான் கேட்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை, 2 குழந்தை இப்ப அவங்களுக்கு பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தாளிக்கிற ஸ்மெல்லு கூட அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. தாளிக்கிற ஸ்மெல்னாலே அவங்களுக்கு வாந்தி வந்துட்டே இருக்குமா, அவங்க தாளிக்க முடியாது. அது மாதிரி சாப்பாடு வடிக்கிற அந்த ஸ்மெல்லும் அந்த தண்ணியோட ஸ்மெல்லும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதான், வாமிட் வருமா. ஆனா அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுதான் பிறந்தது. 2வது குழந்தையே உங்களுக்கு பிறந்திருக்கு. அது என்ன குழந்தைன்னு உங்களுக்கு ஆர்வமா இருக்கா, அதுவும் நான் சொல்றேன். 2வது குழந்தைக்கும் சரி, செகண்ட் குழந்தைக்கு உங்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கும் அவங்க அதே தான் சொன்னாங்க. தாளிக்கிற ஸ்மெல்லு பிடிக்கல, சாப்பாடு அடிக்கிற ஸ்மெல்லு பிடிக்கல, வேற எந்த ஸ்மெல்லுமே பிடிக்கல.
அதுவும் வாந்தியா தான் அப்படி சொல்றது. சும்மா நம்ம தாளிக்கிறோம்னாலே உங்களுக்கு வாமிட் தான் வருமா, தாளிக்க முடியாது, சாப்பாடு செய்ய முடியாது, எதுவுமே உங்களால பண்ண முடியாது. 2வது குழந்தை என்ன குழந்தைன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு தான் பிறந்திருக்கு. எப்படி சொல்றது, அவங்க சொல்றதை வச்சு பார்த்தா தாளிக்கிற ஸ்மெல்லு வச்சு பார்த்தாக்கா பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, ஆனா அவங்களுக்கு ரெண்டு குழந்தையுமே பெண் குழந்தை தான். 2 பெண் குழந்தைக்குமே அவங்களுக்கு தாளிக்கிற ஸ்மெல்லு பிடிக்கல, வாமிட் தான் வந்தது. சரி, இதை வச்சு மட்டும் பொண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆம்பளை குழந்தைய பொம்பளை குழந்தைய கெஸ் பண்றதை விட்டுது எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம குழந்தைதான்றதை அதை நம்ம நல்லா பாத்துக்கணும். எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்குன்னு குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா போதும். நம்ம குழந்தைய நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும். குழந்தை இல்லாதவங்களும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கும் குழந்தை பிறக்கும், கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அதை எதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொன்ன இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அக்கா லாங் வீடியோ போடுங்க, நிறைய வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. சரி, இதுக்கப்புறமேட்டா என்னுடைய லைஃப் ஸ்டோரி நான் சொல்லலான்னு இருக்கேன். நிறைய பேர் என்னோட லைஃப் ஸ்டோரியும் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இதுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். எங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு, எங்களோட லவ் ஸ்டோரி எல்லாமே நாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.